முதலாக எதனை நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் நிகழ்ந்த யுத்தம் அல்ல, பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிரதானமான ஒரு நிகழ்வாக இந்த ரமலானுடைய காலத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமான பிரதானமான நிகழ்வாக நாம் எதை சொல்லலாம்? யுத்தம் என்று சொல்லல, எது பிரதானமானதுல ஃபர்ஸ்டா எதை சொல்லலாம் கேட்கிறேன். குர்ஆன் அருளப்பட்டது, அல் குர்ஆன் அருளப்பட்டது. இல்லை என்று சொன்னால் இந்த ரமலானுக்கு எந்த பெருமதியுமே என்ன இல்லாமல் இருந்திருக்கும். ரமலான் என்கின்ற மாதம் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததா இருக்கலையா? ரமலான் என்ற மாதம் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் இருந்துச்சா இருக்கலையா? இருந்தது. விளங்கிட்டா? ரமலான் என்ற மாதம் என்ன செய்து குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னாலே இருந்தது என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். சுட்டரிக்கக்கூடிய என்ற கருத்து தான் ரமலானுக்கு இருக்குது. ரமலான் என்று சொன்னாலே சுட்டரிக்கக்கூடிய என்ற கருத்து தான் இருக்குது. ஆனால் பின்னர் பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய மாதம் என்று விளக்கம் சொல்லக்கூடிய அளவில் இந்த அல் குர்ஆன் இறங்கியதன் காரணமாக ரமலான் என்ன செய்கிறது, அதாவது மிக பிரதானமான இடத்தை என்ன செய்கிறது, அடைகிறது. அப்ப ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹு தஆலா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறாக, மிகப்பெரிய நிகழ்வாக ரமலான் மாறுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன? இந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அல் குர்ஆன் இறங்கிய மாதம், அல் குர்ஆன் இறங்கியதுதான் ரமலானுடைய வரலாற்றிலேயே மிக பிரதானமான வரலாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த ரமலானில் நோன்பு கடமையாக்கப்படுவது 15 வருடங்களுக்கு பின்னால. ரமலான்ல நோன்பு கட்டாயம் பிடிக்கணும் என்று கடமையாக்கப்படுவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, அதாவது குர்ஆன் இறங்கி 15 வருடங்களுக்கு பின்னர், 15வது வருடம் குர்ஆன் இறங்கி 15வது வருடம் தான் இந்த நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால நோன்பு என்ன செய்யல, கடமையாக்கப்படவில்லை. அப்ப 15 வருடங்களுக்கு பின்னால கடமையாக்கப்படுகிறது என்றால் அதுக்கு அல்லாஹ் ரீசன் என்ன சொல்றான்? குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் அந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பு கடமையாவதற்கான காரணம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நிகழ்வு ரமலானில் குர்ஆன் இறங்கியது. இது ரமலானுடைய வரலாற்று செய்திகளில் ஒன்றாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் முதலாவது எதை சொல்லணும்? அல் குர்ஆன் இறங்கியதை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இதனால் ரமலான் என்ன செய்கிறது, அந்த இடத்துல சிறப்பு பெறுவதை பார்க்கிறோம். எனவே குர்ஆனால் தான் ரமலானுக்கு சிறப்பு. ரமலானால் குர்ஆனுக்கு சிறப்பு அல்ல, குர்ஆனால் தான் ரமலான் மாதத்துக்கு சிறப்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.